ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான டிப்ஸை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நான் 7 மாதத்துலேருந்து என் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வர ஃபுட் பற்றி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நியூ மாம்ஸ் அண்ட் டோட்லர் மாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது முளை கட்டிய கேழ்வரகு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரணமாக ராகி கஞ்சின்னு அவ்வளோ ஈஸியாக நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ராகி கஞ்சியில் அவ்வளவு சத்து ஒளிஞ்சிருக்கு. கால்சியம், அயன், புரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. இதை புரதத்தின் புதையல்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்காக ஒரு புரதத்தின் புதையல்னு ஒரு நேமே வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதனோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான், பட் ரிவார்ட் ரொம்பவே அதிகம். ஆனால் என்னென்னா இந்த ப்ராசஸ் ஒரு 3 டேஸ்க்கு இழுக்கும், அவ்வளோதான். இப்போ வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு கேழ்வரகு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவின பிறகு ஒரு நாள் ஊற விட்டுருங்க. ஊறினதும் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒயிட் இல்லைனாலும் நோ இஷ்யூ. நீங்கள் எடுத்துருக்க துணியை நல்லா வாஷ் பண்ணி அதை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் கேழ்வரகு இருக்க கட்டி 2 நாள் முளை கட்ட வச்சு எடுத்துக்கோங்க. பிறகு அந்த கேழ்வரகை ஒரு நாள் சூரிய ஒளியில் காய வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபேனில் கூட காய வச்சுக்கலாம், பட் அது சீக்கிரமாக ட்ரை ஆகாது. ட்ரை ஆனால் மட்டும்தான் இந்த மாவு கொஞ்ச நாள் வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் சூரிய ஒளியிலே ட்ரை பண்ணிக்கலாம். காஞ்சதும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. என் பாப்பாவுக்கு நான் டெய்லி 1.5 ஸ்பூன் மாவு எடுத்து காய்ச்சிப்பேன். அவ்வளோ ஹெல்த்தி இது. குழந்தைங்க குண்டாக இருந்தால் மட்டும்தான் சத்தாக இருக்காங்கன்ற ஒரு மித்தை கண்டிப்பாக நம்ம நம்பவே கூடாது. முக்கியமாக இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் சுகர் ஒரு விட்டமின் உறிஞ்சுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் பனை வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். அதுவும் அயன் ரிச்சான ஒரு திங் தான். உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக இருப்பாங்க கண்டிப்பாக, நீங்கள் இந்த மாதிரியே கொடுத்துட்டு வந்தால். இதோடைய ப்ராசஸ் 3 டேஸ் 4 டேஸ் இழுத்தாலும் நீங்கள் ஒரு நல்ல உணவு குழந்தைங்களுக்கு கொடுத்த மன திருப்தி கிடைக்கும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.